நான் திருச்சியில காலேஜ்ல படிச்ச காலகட்டத்திலே பஸ்ல நின்னுட்டு போனா ஏற மாட்டேன், முடியாதுன்றேன். 15 நிமிஷம்டா, அதெல்லாம் முடியாது. உட்கார பஸ்ல தான் ஏறுவேன். அங்கேயே நான் நிக்க மாட்டேன், வீட்டுல நிக்கவே மாட்டேன், எப்போதும் உட்கார்ந்தா இருப்பேன், இல்ல படுத்து கிடப்பேன். அதனால என்னுடைய தனிப்பட்ட நண்பர்களுக்கு தெரியும், ஒரு சோம்பேறி பையன் எப்படி அங்க நிக்கிறான். ஒரு ஷோ 6 மணி நேரம் நடக்கும், 2 ஷோ 12 மணி நேரம், ஷூட்டிங் மட்டும் 12 மணி நேரம் பண்ணணும். நடுவுல 2 மணி நேரம் அதுல ஏதாவது டிஸ்கஷன்ஸ் லொட்டு லொசுக்கு நிக்கணும், நின்னுகிட்டே இருக்கணும். அவங்களும் பழகி பழகி எனக்கு ஒரு சேர் பண்ணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு போயிடுச்சு. நான் பண்ற ஷோனாவே நான் நின்று பண்ற ஷோ மாதிரி தான் பண்றேன், எனக்கு உட்காந்து ஷோவே பண்ண தெரியல, அப்படி ஆயிப்போச்சு. எப்படி இவன் நிக்கிறான், எப்படி பேசுறான், இவன் அவ்வளவு சோம்பேறியாச்சு அப்படின்னு என் நண்பர்கள் என் வீட்டுல எல்லாம் பேசுறாங்க. வீட்டுல எல்லாம் போனா எல்லா சுவிட்சும் ஆன் பண்ணும், எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணுவேன். எந்த சுவிட்ச் லைட் சுவிட்ச், எந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச், எதுக்கு தேவையில்லாம மூளையை போட்டு கசக்கி எல்லாத்தையும் ஆன் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவோம். இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா எனக்கு அது ஈஸி, ஏன்னா அது எனக்கு பிடிச்சது. நீயானாங்கிறது எனக்கு பிடிச்சது, மக்கள்கிட்ட பேசுறதுங்கிறது எனக்கு பிடிச்சது, கேள்வி என்பது எனக்கு பிடிச்சது, நான் பிடிச்சது செய்யணும்.